ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை இந்தியன்ஸ் இஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்றுக்கு நடந்த மேட்ச், நைட் மேட்ச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஆர்சிபி ஜாரார் மேட்ச் ரிப்போர்ட் பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து ஆர்சிபி வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. 17.3 ஓவர்ஸில் வந்து 174 சேஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மேட்ச் பற்றி பார்ப்போம் நம்ம இப்போது. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 205 அடிச்சிருக்காங்க. 205 for 5. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 183 தான் அடிச்சிருப்பாங்க. 19 ஓவர்ஸில் ஆல் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ MI win by 12 runs. அதுதான் வந்து ஓவரால் ஸ்கோரு. இப்போ நம்ம இன்டெப்த்தாக போகலாம் கொஞ்சம் இன்னிங்ஸ்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ரோஹித் சர்மா அண்ட் ராயன் ரிக்கில்டன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு 18 ரன்ஸ் அடிச்சிருப்பார் 12 பால்ஸில், 2 4s 1 6. நல்லா தான் ஆடிருப்பார். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பவர் பிளே ஃபுல்லாக ஆடிருக்கலாம். ஓகே, ராயன் ரிக்கில்டன் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் பவர் பிளே ஃபுல்லாக ஆடினார். 41 ரன்ஸ் 25 பால்ஸில், 5 4s 2 6s அடிச்சிருக்காரு. 164 ஸ்ட்ரைக் ரேட். நல்ல இன்னிங்ஸ் தான். அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து 40 of 28, 142 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. மேபி ஒரு 150 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்கலாம். ஏன்னா அதுதான் அவர் கேமு. கொஞ்சம் ஸ்லோவாக ஆடின மாதிரி இருந்தது சூரியகுமார் யாதவ். திலக் வர்மா வந்து அகைன் குட் நாக். போன மேட்சும் வந்து நல்லா அடிச்சிருந்தார் திலக் வர்மா. இந்த மேட்சும் நல்லா அடிச்சிருக்காரு. 59 of 33, 6 4s 3 6s, 178 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஆல்மோஸ்ட் 180 இருக்குது ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ப்ரீஃப் ஸ்டே தான். 2 runs 4 balls-ல் 50 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிருக்காரு. அவ்வளோதான். 4 பால் தான் ஆடிருக்காரு, 2 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். நமந்தீர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அன்றைக்கி லக்னோ கூடவும் பார்த்தோம் நம்ம. 1 down ஆடிருந்தார் அவருக்கு. அன்றைக்கி வந்து 25 balls 50 அடிச்சிருந்தார். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கீழே தான் இறக்கி விட்டுருக்காங்க. ஆனாலும் பரவாயில்ல. நமந்தீர் வந்து ஒரு 38 ரன்ஸ் வச்சுருக்காரு 17 பால்ஸில், 200 ஸ்ட்ரைக் ரேட் வர, 223 ஸ்ட்ரைக் ரேட்டு. வில் ஜாக்ஸ் வந்து ஒரே ஒரு பால் தான் ஆடினார். லாஸ்ட் ஓவரில் வந்து ஆடினார், ஒரு ரன் அடித்தார். அவ்வளோதான். ஸ்ட்ரைக் வந்து நமந்தீர் கொடுத்தாரு. அதுதான் வந்து அவர் பண்ணார். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் பார்த்திங்கன்னா ஒரு லெக் பை, அப்புறம் 5 வைடு கொடுத்துருக்காங்க. டீசென்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அதுவும் அது ஃபெரோஷா கோட்லா இல்லை, இப்போது அருண்ஜேட்லி ஸ்டேடியம்னு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு, ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும் போலர்ஸ்க்கு. அதுலேயும் 5 வைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரிஷியேட்டபிள். 6 எக்ஸ்ட்ரா தான் டோட்டலாக. ஸோ டோட்டலாக 20 ஓவர்ஸில் வந்து இவங்க 205 for 5 அடிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம போலிங் பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸோட போலிங். இன்றைக்கி வந்து ஸ்டார்க் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்லேயே வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க அவரை. 43 ரன்ஸ் கொடுத்துருக்காரு டோட்டலாக. முகேஷ் குமார் வந்து நல்லதாக போட்டிருப்பார். ஆனாலும் வந்து கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் நடுவில். அதுக்கப்புறம் வந்து விப்ராஜ் நிகம், அவரும் ஆக்சுவலாக நல்லாவே போட்டார். ஆனாலும் வந்து எப்படியோ அந்த பிச் வந்து ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருந்ததுனால ஸோ எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி ரன்ஸ் அடிச்சிடுறாங்க எந்த போலராக இருந்தாலும். 41 ரன்ஸ் கொடுத்துருக்காரு இதில் 4 ஓவர்ஸில். 10 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. ஆனாலும் வந்து 3 4 3 6 கொடுத்துருக்காரு. ஒரு வைட் போட்டிருக்காரு. குல்தீப் யாதவ் பார்க்கலாம். குல்தீப் யாதவ் தான் வந்து பிக் ஆஃப் த பவுலர்ஸ் இன்றைக்கி. 4 overs 23 runs 2 wickets, 5.75 தான் எக்கானமி. 11 டாட் பால்ஸ் 3 4s தான் கொடுத்துருக்காரு. ஒரு வைடு கூட போடல. அக்சர் பட்டேல் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ், 2 overs தான் போட்டார். 19 runs 9.5 எக்கானமி. மோஹித் சர்மா வெரி எக்ஸ்பென்சிவ் டுடே. 3 overs 40 runs 13.33 கொடுத்துருக்காரு எக்கானமி. 2 4 3 6 அடிச்சிருக்காங்க ஒரு ஓவர்ஸில். ஸோ எப்பவுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு 200 மேலே அடிச்சிட்டாங்கனாலே அது வந்து எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த ரெக்கார்ட் இருக்குது. 15 மேட்சஸ் வந்து 200+ அடிச்சிருப்பாங்க. அந்த 15 மேட்சஸுமே வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. 200 மேலே டிஃபெண்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து ஆக்சுவலாக திணறி இருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் போயிருக்கு மேட்ச்சு. இப்போது நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னிங்ஸ் பார்க்கலாம்.
ஜேக் ஃப்ரெஷமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிடுவார். ஃபஸ்ட்டு பால் இன்னிங்ஸோட ஃபஸ்ட்டு பால் நேராக வந்து தூக்கி ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்கிட்ட கொடுத்துருவார். பால் வரத்துக்கு வெயிட்டே பண்ணல அவர், அப்படியே வந்து த்ரூ த ஷாட் போயிட்டார். ஸோ அதனால் வந்து பாப்பப் ஆகி ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் வில் ஜாக்ஸ் வந்து அங்கே நின்றுருந்தார், ஈஸியாக பிடிச்சிட்டாரு. சஹர் தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணார் போலிங்க. நான் ட்ரெண்ட் போல் தான் ஓப்பன் பண்ணுவார்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து புதுசாக சஹர் கொடுத்துருக்காங்க ஓவரை, ஆனால் ஒர்க் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலே கிட்ட எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அபிஷேக் பொரல் வந்து நல்லா ஆடினார். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடினார், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி ஆடிட்டார். அதனால் வந்து 132 ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் ப்ளஸ் பவர் பிளேயில் வந்து ஆடி இருக்காரு. ஸோ அதனால் வந்து 25 பால்ஸில் 33ன்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அடுத்தது கருண் நாயர், ஒரு பிரில்லியன்ட் கம்பேக் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ், ஸோ மெனி இயர்ஸ் ஆக்சுவலி. ரொம்ப நாள் கழித்து ஆடுறாரு ஐபிஎல்லில். வந்து பயங்கரமாக ஆடிட்டு போயிட்டார். அப்படியே எல்லாரையும் அடிக்கிறாரு, எல்லா பக்கமும் அடிக்கிறாரு. பும்ராலாம் வந்து எதுவுமே பண்ண முடியல. பும்ரானாலே எதுவும் பண்ண முடியலன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் எவ்வளோ நல்லா பேட்டிங் ஆடியிருக்காருன்ட்டு. 89 of 40 runs, ஐ மீன் 89 of 40 balls, 12 fours, 5 sixes அடிச்சிருக்காரு, 222 ஸ்ட்ரைக் ரேட்டு. நீங்கள் ஜென்ரலாக கருண் நாயர் வந்து நீங்கள் அந்த மாதிரி பேட்ஸ்மேனாகவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த சீசனில். 89 runs of 40 balls வந்து சும்மா கிடையாது. லிட்டரலாக வந்து ஒரு டிராவல்ஸ் ஹெட்டோ ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஆடிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவர் அவுட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து ஒரு கொலாப்ஸே ஆரம்பிச்சுது. இவரை வந்து அவுட் ஆகினது வந்து சாண்டரு ஒரு ப்ரில்லியண்ட்டான டெலிவரி போட்டிருப்பாரு. லைக் ஆங்கிளிங் இன் மிடில் அண்ட் ஆஃபில் பிச் ஆகும்போது அப்படியே வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகும், ஸ்ட்ரெயிட் ஆகி கொஞ்சம் டேர்ன் ஆகும், ஆஃப் ஸ்டம்ப் டாப் ஆஃப் ஸ்டம்பில் படும் பால். ஸோ செம்மையான பால் அது. ஏன்னா இவர் ஆடிட்டு இருந்ததை பார்த்தா அந்த மாதிரி ஒரு பால் தான் வேணும் போல் அவரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு பால் போட்டார் சாண்ட்னரு. அதுக்கப்புறம் இவர் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் 15 of 13 அவர் ஆடவே இல்லை. லைக் ஒரு 4 அடித்தார், நடுவில் ஒரு பேட் பால் போட்டார். இவர் ஒரு பேட் பால் போட்டிருப்பார் கரண் சர்மா, அதில் வந்து ஒரு 4 அடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்வீப் ஆட போயிட்டு வந்து டாப் எட்ஜ் ஆகி கரண் சர்மாவே காட்டன் பால் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலும் வந்து ஒரு யார்கரை வந்து அடிக்க போய் லீடிங் எட்ஜ் ஆகி ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்து அவரும் எதுவுமே பண்ணல, ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு 4 பாலில். அவரும் வந்து அடிக்க போய் அவுட் ஆகிடுவார் கரண் சர்மா கிட்ட. 6 அடிக்க பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்து அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறமா இங்கே தான் நீங்கள் பார்க்கணுமே, அப்படியே வந்து லைக் ஹேட்ரிக் ஆஃப் ரன் அவுட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே நடுவில் ஒரு ஸ்டம்பிங் வரும், நல்லா போட்டிருப்பார் சாண்ட்னரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 அடிப்பார், ஃபஸ்ட் பால்லேயே 6 அடிப்பார் இந்த ஓவரில், சாண்ட்னரோட ஓவரில் விப்ராஜ் நிகம். ஆனாலும் வந்து தைரியமாக வந்து தூக்கி போட்டார், ஒரு பால் வைடாக தூக்கி போட்டார். ஆன்டிசிபேட் பண்ணார் பேட்ஸ்மேன் வந்து இறங்கி வந்து ஆடுவார் அப்படின்ட்டு. ஆன்டிசிபேட் பண்ணி போட்டார், தூக்கி போட்டார். அதே மாதிரி வந்து அவரும் வந்து இறங்கி வந்தார், அவுட் ஆகிட்டார் ஸ்டம்பிங்கில். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா வந்து 2 4 அடிச்சிருப்பார், ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் ரன் அவுட் ஆகிடுவார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேட்ரிக் ஆஃப் ரன் அவுட்ஸ் நடக்கும். இங்கே ஒரு ரன் அவுட்டு, இங்கே ஒரு ரன் அவுட்டு, இங்கே ஒரு ரன் அவுட். அதுலேயே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படியே. ஆக்சுவலாக வந்து இந்த கருண் நாயரோட விக்கெட் தான் டேர்னிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக யாருமே அடிக்கலை, யாருமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோயிங்காக ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு 19th ஐ மீன் 19th ஓவரில் வந்து 3 ரன் அவுட் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 17th ஓவரில் வந்து ஆக்சுவலாக ட்ரெண்ட் போல்ட் வந்து நல்லா போட்டிருப்பார். அவர் வந்து ஒரு 2-3 ரன்ஸ் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஓவரில். அந்த ஓவரும் வந்து ப்ரெஷர் ஆகிடுச்சு உங்களுக்கு. லைக் 40 பால்ஸில் 60 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் நடந்தது. இந்த கருண் நாயர் அவுட் ஆனது, கேஎல் ராகுல் இப்படி ஆனது எல்லாமே வந்து அந்த டைமில் தான் ஆனது. அதுக்கப்புறமா தான் வந்து கம்பேக் கம்பேக் கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸு. நல்ல போலிங்கும் கூட. கருண் நாயர் விக்கெட் எடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த கேமில் நம்ம இன்னும் இருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் வந்து நல்ல போலிங் எஃபர்ட். 19 ஓவர்ஸில் ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க 193க்கு.
அண்ட் 9 வைடு போட்டிருக்காங்க. அது இந்த 9 வைடில் வந்து ஒரு வைடு 4 வேறு ஒன்று போயிடும். ஸோ இது இவங்க தவிர்த்துருக்கலாம் மேபி. சரி ஓகே, ஆனாலும் பரவாயில்ல, மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் போலிங் பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட போலிங். தீபக் சார் ஃபஸ்ட்டு பாலே வந்து விக்கெட் எடுப்பார், செம்மையாக போட்டிருப்பார். 3 overs 24 ரன்ஸு, 1 விக்கெட்டு. ஒரு பவர் பிளேலேயே முடிச்சிட்டாங்க ஒரு 3 ஓவரையும். அதுக்கப்புறம் போல்ட் வந்து ஃபஸ்ட் ஓவர் வந்து பிச் எடுத்துட்டு வாங்கங்க. ஃபஸ்ட் ஓவர் வந்து 18 ரன்ஸ் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஓவர் வந்து 17th ஓவரில் தான் போடுவார். அது வந்து 3 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. செம்ம போலிங்க அது அந்த 17th ஓவரில். ஃபஸ்ட் ஓவரில் வந்து கிழிச்சிட்டாங்க. ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா இன்றைக்கி எக்ஸ்பென்சிவ், ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இது அன்லைக் ஜஸ்பிரீத் பும்ரா 4 overs 44 ரன்ஸுன்றது வந்து ரொம்ப அதிகம் பும்ரா பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பும்ராவையும் வந்து கருண் நாயர் வந்து அடிச்சிடுவார், பயங்கரமாக அடிச்சிடுவார். கருண் நாயர் வந்து ஒரு 9 balls ஃபேஸ் பண்ணுவார் பும்ராவை, 26 ரன்ஸ் அடிச்சிருப்பார். ஸோ அதான் அதனால தான் பும்ராவோட ஃபிகர்ஸ் வந்து இப்படி இருக்குது. ஆனால் அவரும் வந்து கடைசியில் நல்லா தான் போடுவார். கடைசி அந்த 19th ஓவர் நல்லா தான் போட்டிருப்பார். மிட் சாண்டரையும் வந்து அதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுதான் அவர் தான் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான டெலிவரி போட்டு கருண் நாயர் அவுட் ஆக்குவார். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு நடுவில் 2 ஓவர் போட்டிருக்காரு, 2 overs 21 ரன்ஸ் கொடுத்துருக்காரு, 0 wickets. அதுக்கப்புறமா நம்ம இம்பேக்ட் சப் கரண் சர்மா அவர் தான் வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. 4 overs 36 ரன்ஸ், 3 wickets எடுத்திருக்காரு. அந்த 3 wickets தான் ரொம்ப க்ரூஷலாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த மிடில் ஃபேஸில் வந்து அவங்க நல்லா ஆக்சலரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஸ்டாப் பண்ணதே வந்து கரண் சர்மா தான். நல்லா போட்டிருப்பார். ஸோ ஓகே, அதுதான் வந்து இன்னைக்கோட மேட்ச் அனாலிசிஸ், மேட்ச் ரிப்போர்ட். சாரி, இங்கே இப்போ நம்ம என்ன அனலைஸ் பண்ண முடியும்னா, இது வந்து டெல்லியோட கேம் தான். ஏன்னா அந்த பிச்சில் வந்து 206ன்றது வந்து சேசபிள் டார்கெட் தான். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட்டும் கிடச்சிருக்கு. ஏன்னா 89 ரன்ஸு, இவர் 33 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அடிச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேட்டிங் இருந்தது. கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், கிறிஸ்டியன் சப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் வரைக்கும் பேட்டிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவங்க இப்படி கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா தேவையில்லாமல் விக்கெட்ஸ் விடுவாங்க அக்ராஸ் த லைன் ஆடி. இவரெலாம் வந்து கேஎல் ராகுல்லாம் வந்து அக்ராஸ் த லைன் ஆடி அவுட் ஆகிற பேட்ஸ்மேனே கிடையாது, நேராக ஆடுவார். அக்சர் பட்டேலும் அப்படி தான். அக்சர் பட்டேல் ஆக்சுவலாக அன்லக்கின்னு சொல்லலாம். கிறிஸ்டியன் சப்ஸும் அப்படி தான், வந்து 6 அடிக்கிறான்னு போட்டு போய் அவுட் ஆகிடுவார். அசுதோஷ் சர்மா அன்லக்கி, ரன் அவுட்டு. அதே மாதிரி தான் விப்ராஜ் நிகமும் வந்து பெரிய ஷாட்டுக்கு போய் அவுட் ஆகிடுவார். குல்தீப் யாதவ் ரன் அவுட்டு, மோஹித் சர்மாவும் ரன் அவுட்டு. அது வந்து ஒரு ஹேட்ரிக் ஆஃப் ரன் அவுட்ஸ் ஆகிடுச்சு. அது எதுவுமே பண்ண முடியாது, ரன் அவுட்ஸ் எல்லாம். அது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் சொல்ல முடியாது. 2 ரன் ஓடுற இடத்துல வந்து அவங்க ஓடலை. ஓடிருக்கூடாது அந்த நேரத்தில். நல்லா ஓடி வந்து ட்ரை பண்ணாங்க, ஓட முடியல. மேபி தவிர்த்துருக்கலாம் அதெல்லாம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி மேட்சோட இது டர்னிங் பாயிண்ட்டே, அந்த ரன் அவுட்ஸ் தான். அப்புறம் இந்த மிடில் ஓவர்ஸில் வந்து கரண் சர்மா வந்து விக்கெட்ஸ் எடுப்பார், அதுதான். ஸோ ஓகே, அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு நல்ல டிஃபெண்டிங் டீமுங்க. அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா 200 மேலே அடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் 15 டைம்ஸ் வந்து 200 மேலே அடிச்சிருக்காங்க. எல்லா தடவையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, 15 டைம்ஸும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு டிஃபென்சிவான டீம் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் கார்டு 200 மேலே போயிடுச்சுன்னா பயங்கரமாக ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ஆக்சுவலாக ப்ரெஷர் வந்து மும்பை இந்தியன்ஸ் மேலே தான் இருந்தது. ஏன்னா கருண் நாயர் வந்து அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருப்பார். ஆனாலும் வந்து ஒரு நல்ல கம்பேக்கு இன்றைக்கி. ஸோ அதான் இன்றைக்கி மேட்சோட இதுவே ஹைலைட்டே. ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து இதை பார்த்துடலான்னு நினைக்கிறேன். லைக் என்ன சொல்கிறது, ஐபிஎல்லோட டேபிள் பார்க்கலாமா? இருங்க ஒரே நிமிஷம்.
ஃபிக்ஸ்சர் டேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்குது பாவம். ஓகே, இங்கே தான் இருக்க மும்பை இந்தியன்ஸும் யாரும் ஆடினாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் இது வரைக்கும் அன்பீட்டனாக இருந்தாங்க. ஒரே ஒரு லாஸ் தான் இப்போ தான் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ் கூட. மும்பை இந்தியன்ஸுக்கு இது வந்து செகண்ட் வின்னு. ஸோ அவங்க வந்து 7th பொசிஷனில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்போ ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஆர்ஹெச்சும் வந்து இதே நிலமையில தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ரன் எடுத்துட்டாங்க, ரெண்டாவது ரன் எடுத்துட்டாங்க. இப்போது சிஎஸ்கே தான் வந்து இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது இது கூட, லக்னோ கூட. நீங்கள் பார்க்கலாம் இங்கே லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். டுடே 7:30 ஆரம்பிக்க போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.